பிண்டத்தோட ஆசையை நிறைவேற்றுறது தான் அண்டத்தோட வேலை அப்படின்னாரு. வாட் ஆஃப் பிலாசபிக்கல் மேன் யூ ஆர். எனக்கு புரியல, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பிலாசபி எப்படி? மோட்டிவேஷன் ஒன்று இல்லவே இல்லைங்க. முதல்ல நம்புங்க. அது ஆக்சுவலி தனக்குள்ள எதுவும் இல்லாத ஒன்றை யாரும் ரிசீவ் பண்ணவே மாட்டாங்க. இவங்களுக்குள்ள இல்லாத தன்னம்பிக்கை இன்னொருத்தர் விதைக்கவே முடியாது. அது அவங்களுக்குள்ள இருந்தது. நம்ம எந்த சேனல் எந்த ஃப்ரீக்வன்சில வைக்கிறோமோ அந்த சேனல் தான் உள்ள வரும். நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிக்க முடியும். கண்ணாடியில தனியா பிம்பம் தெரியாது, நிக்கிறவங்க பிம்பம் தான் தெரியும். மோட்டிவேஷன் கண்ணாடி மாதிரி, அதுல ஒண்ணுமே இல்லை. நிக்கிறவங்க கிட்ட தான் அது இருக்கு ஆக்சுவலா. விஜய் சேதுபதி ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. எந்த ரோல் எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் அதை பக்காவா பிளே பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் ஆக்டர். இன்ஃபேக்ட் 25 வயசுல தான் சினிஃபீல்டு போகணும்னு டிசைடே பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்போ ஒரு நார்மல் அக்கௌண்டன்ட்ல இருந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா எப்படி புல் ஆஃப் பண்ணாரு? எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஹெவி காம்படிஷன் அண்ட் நெப்போட்டிசம் இருக்கிற இண்டஸ்ட்ரியில, இன்ஃபேக்ட் மணி இல்லைனா உள்ளவே போக முடியாதுன்னு சொல்ற அளவு இருக்க இண்டஸ்ட்ரியில சர்வைவ் ஆனது மட்டும் இல்லாம எப்படி சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆனார். நல்லா தெளிவா யோசிங்க. இது நார்மல் மோட்டிவேஷன் வீடியோ இல்ல. மோட்டிவேஷன் ஒரு பர்சனை வெளியில இருந்து பார்த்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது. பட் இந்த வீடியோ அவர் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி. ஸோ அவரோட மைண்ட் செட் அவராகவே யோசிச்சு நம்ம கிராஸ் பண்ண போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, கவனமா பாருங்க. பி பிரசன்ட். ரிசல்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் ரிசல்ட்டை நினச்சி கனவு கணக்கிறது தான் தப்பு. நானும் அப்படி இருந்தேன். இதை செஞ்சால் அப்படி ஆயிடுவேனா, அதை செஞ்சால் அப்படி ஆயிடுவேனா, இதை படித்தா நான் அப்படியா, அதை படித்தா இப்படியா அப்படின்னு இல்லாமல் என்ஜாய் த ப்ராசஸ். டேஸ்ட் பண்ணுறதை விட சமைக்கும் போது வருகிற வாசனை அதுதான் சுவையானது. அந்த ப்ராசஸ் தான் சுவையானது. அதை கட் பண்ணி வச்சிருக்கிறது, அது பார்க்குறோம்ல, தட் இஸ் பியூட்டிஃபுல். சமைக்கப்படுது அது. நான் ஒரு ஆக்டர் ஆக போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை விட நான் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் தான் அப்படின்ற மைண்ட் செட் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்ட் ஆகும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடந்தே தீரும். நம்ம ஆசைப்படுற பொருளோ ஆர் ஒரு கோலோ இருக்குன்னா அது வேணும்னு நினைக்கிறத விட அது ஆல்ரெடி நம்மது தான் அப்படின்னு யோசிக்கிறது மூலமா நம்ம கோலை ஈஸியாகவே அடையலாம். அதை இந்த யூனிவர்ஸே நம்ம கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கும். இதுதான் இன்ஃபேக்ட் மேனிஃபெஸ்டேஷனோட கோர்னே சொல்லலாம். வெளி உலகம் ஒரு மிரர் மாதிரி தான். உள்ள நம்ம சப்கான்சியஸா ஆழமா நம்புற விஷயம் வெளியில நடந்தே தீரும். இந்த லால விஜய் சேதுபதி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டு எவர் யூஸ் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு பேசிக்கா ஒன் டைம் விஜய் சேதுபதியை நேரில் மீட் பண்ண அனுபவம் உண்டு. 96 மூவி ஷூட்டிங் அப்போ ஒரு பர்டிகுலர் சீன் அவர் பிளே பண்றத பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நான் சொல்ல போற விஷயம் மேபி உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம். அங்க நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அவர் கேமரா ஆன் பண்ற முன்னாடி எப்படி இருந்தாரோ ஆன் பண்ண அப்புறமும் அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் அந்த கேரக்டரா நடிச்சாரு அப்படின்னு சொன்னா அது போய். அவர் அந்த கேரக்டரா வாழ்ந்தாரு அப்படின்னு சொன்னாலும் அது போய். அவர் அவராகவே அந்த சீன் பிளே பண்ணாருன்னு சொன்னா அதுதான் உண்மை. அவரை எல்லாரும் நேச்சுரல் பெர்ஃபார்மர் சொல்றாங்களே, அது ரொம்பவே உண்மை. இன்ஃபேக்ட் அவர் நடிக்கல, வாழ்றாரு. மூவி கேரக்டரா இல்ல, அவராகவே வாழ்றாரு. ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை நம்பணும், ஃபீல் பண்ணணும். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களை ஒரு பெரிய மீன்ஸ் கிரேட்டஸ்ட் ஆக்டரா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களையே மறந்துட்டு அந்த கேரக்டராகவே ஆயிடுங்க. இப்போ ஆக்ஷன் சொன்னோன்னே கிரேட்டஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அந்த கேரக்டர் கொடுத்த ரோலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். இதே விஷயம்தான் நான் அங்கேயும் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு கேரக்டரோட மென்டல் பாடி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் பாடி ரெப்ரசென்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஃபிசிக்கல் பாடியோடு சேர்த்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன் எப்படின்னு ப்ராசஸ்க்குள்ளே போகிறேன். இதோட ரிசல்ட் என்ன வரும்னு தெரியாது. ஆனால் அதே பழைய விஜய் சேதுபதி தான். அவன் இதை என்ஜாய் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்புறம் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நம்ம ரொம்ப இளமையாக உணரும். அந்த மாதிரி நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி 24/7 நேச்சுரல் வெர்சடைல் ஆக்டர் அப்படின்ற கேரக்டரை தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா அந்த கேரக்டராகவே மாறிட்டார். இந்த விஷயம் தான் அவரோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு மெயின் ரீசன். அவுட்டர் வேர்ல்ட் ஆல்வேஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் யுவர் இன்னர் வேர்ல்ட். இன்ஃபேக்ட் ஈஸியா நம்ம சொல்லிடலாம், அப்படி பண்றது ஈஸி, நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு அவருக்கு அந்த விஷயம் ஈஸி. அந்த கேரக்டர் ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டார்டிங்ல அவரோட சர்வைவிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல யோசிங்க. எல்லாரும் இன்னைக்கு அவரை நம்புறாங்க, அந்த கேரக்டரை நம்புறாங்க. பட் யாருமே நம்பாதப்போ ஆழமா அந்த கேரக்டரா மாற, ஃபீல் பண்ண, தன்னைத்தானே நம்ப வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு யோசிங்க. இந்த லா அவர் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ண காரணம் அவரோட பாஸ்ட் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அவர் கடந்து வந்த பாதை தான். ஸோ அவர் ஆக்டர் ஆகிற முன்னாடி இருந்தே அவர் கடந்து வந்த பாதையை வச்சு அவர் எப்படி அந்த மைண்ட் செட் கொண்டு வந்தார்னு நம்ம கிராஸ் பண்ணலாம்.
புத்திசாலின்னு நினைக்கிறவங்க பல பேர் முட்டாள் தான். அவனை புத்திசாலி நாம நினைச்சிட்டு இருக்கதான் நம்ம தப்பு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நாம இருக்கிற இடமும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதிகாரமும் தான் முக்கியம். நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்ல. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. இப்போ துபாயில் எல்லா இன்டர்வியூல சொன்னேன் சார். முதல்ல இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டா வேலை பார்த்தேன் சார். மாசம் 3000 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்கு, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க. அங்கே 12,000 சம்பளம்னு சொன்னாங்க. 1000 திரஹாம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணிருந்தேன். டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார். காசு கொடுன்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு இன்டர்வியூல ஆங்கர் நீங்க யாரை மிஸ் பண்றீங்க கேட்டப்போ நான் என்னையவே மிஸ் பண்றேன்னு சொன்னாரு விஜய் சேதுபதி. ஒரு காலத்துல இன்னசென்ட்டா எந்த கனவும் இல்லாத, வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னே தெரியாத, பொண்ணுங்க கிட்ட கூட பேச தெரியாத அளவு வெக்கப்படுற, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத, ஜஸ்ட் பாவர்ட்டியில இருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிற அந்த கியூட் காய நான் மிஸ் பண்றேன்னு சொன்னாரு. அந்த அளவு இன்னசென்ட்டா இருந்தவர் தான் விஜய் சேதுபதி. அவருக்கு ஏதோ ஒண்ணு பெருசா செஞ்சிடணும்னு ஆசை இருந்தது, பட் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருந்தாரு. இந்த இடத்துல அவர் பர்பஸ் இல்லாம பாவர்ட்டியோட பிடியில மாட்டி இருந்தாருன்னே சொல்லலாம். வறுமைக்காக ஃபாரின் போனாரு, பட் லைஃப்ல எப்படி மூவ் ஆன் ஆகுறதுன்னு ஐடியாவே இல்லாம இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ரொம்பவே வறுமையில கஷ்டப்பட்டிருக்காரு. சுத்தி இருந்தவங்க சொல் பேச்சையும் சுத்தி இருந்தவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தது அவரை நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் ஆக விடாம பண்ணிருச்சு. பட் அந்த கஷ்டம் தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல பர்பஸ் நோக்கி டிரைவ் பண்ணிருக்கு. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைனா, வாழ்க்கையில முன்னேறவன், மேல இருக்கிறவன், ஜெயிச்சவன் ஏதாவது சொன்னா அது ரொம்ப சரி நம்புறது. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி நம்பாது. உங்க மூளைக்குள்ள எடுத்து போயிட்டு உங்கள்கிட்ட அனலைஸ் பண்ணி அது ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கும். முழுக்க அப்படியே நம்பாதுங்க. இன்னொருத்தன் போன பாதை நமக்கு சரியா இருக்கணும் அவசியம் இல்லை. நமக்கான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு, அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். தோன்றதை கேளுங்க. கேட்கறது மூலமா தான் நம்ம அறிவு வளரும். இந்த வயசுல தான் நம்ம அசிங்கப்படலாம், அவமானப்படலாம். அது நம்மளை வளர்க்கும், மேல கொண்டு போகும். எல்லாத்தையும் அப்படி கேட்டுட்டு காதோட விட்டுறாதீங்க. வாழ்க்கை இங்க வேகம் ஓடாது. வாழ்க்கை நின்று ரசிச்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ மோஷன்ல போகும். என்னமோ தெரியல, 30 வயசுக்கு மேல வாழ்க்கை இல்லாத மாதிரி 25 வயசுக்கு நல்ல சம்பளத்தை செட்டில் ஆன மாதிரி யோசிங்க. செட்டில் ஆகி என்ன பண்ண போறீங்க? செட்டில் ஆன அதிகபட்சம் ஒரு 6 மாசம் நீங்க நினைச்சா, அதுக்கப்புறம் எங்கேஜிங்கா இருக்கணும்ல. வாழ்க்கை கத்துக்கிறதுலையும் ஞானம் பெறுவதில் தான் வாழ்க்கை. கத்துக்கிட்டு போறது தான் வாழ்க்கை. ஸோ அதை மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. இந்த கஷ்டம் தான் அவருக்கு அவர் யாருன்னே உணர்த்திருக்கு. லைஃப் இதே மாதிரி போனா லைஃப் வெறுத்துரும், ஸ்ட்ரக் ஆகிரும் அப்படின்னு முடிவு பண்ண விஜய் சேதுபதி ஆக்டிங்னா என்னன்னு கூட தெரியாம, இன்ஃபேக்ட் மூவி கூட அதிகமா பார்க்கலனாலும் ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணார். இன்ஃபேக்ட் தேடல் மட்டும்தான் வாழ்க்கையில சுவாரஸ்யம் கொடுக்கும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக்டர் ஆக போறன்னு முடிவு மட்டுமே எடுத்திருந்தாலும் அவருக்கு அங்க போய் எப்படி சேர்றதுன்னு சுத்தமா தெரியாம இருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சோ தெரியாமையோ மேனிஃபெஸ்டேஷன் அவர் லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து ஒரு கார்ட்டூன் ஒன்று ஓடிட்டே இருந்தது. அதில் ஒருத்தர் வந்து ஐம் பேர்டுன்னு சொல்லி பேர்ட் ஆக்டர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அன்னையிலேருந்து நான் வந்து தூங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து நான் ஒரு நடிகன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியாது. நெகா ஒரு நாள் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் அவளுக்காக சொல்லி தூங்கினேன். கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லி தூங்கினேன். அப்படி எழுந்துட்டு அப்புறம் நான் ஒரு நல்ல நடிகன் சொல்லி அப்படி தூங்கிட்டு இருந்தேன். அது போச்சு, ஒரு 1-2 வருஷத்துக்கு போச்சு. யுவர் பிலீஃப் ஷேப்பிங் யுவர் ரியாலிட்டி. உன் ஆழமான நம்பிக்கை நடந்தே தீரும்ன்றது இந்த பிரபஞ்சத்தோட நியதி. இந்த லா தான் அவரோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். இந்த லா யூஸ் பண்றதால 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லைஃப்ல நடக்கும். ஒன்னு, நீங்க நினைச்சது உங்ககிட்ட வரும். இல்ல நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நீங்க நினைச்சதுக்கு பின்னாடி போயிருவீங்க. விஜய் சேதுபதிக்கு நடந்தது 2வது. என்னதான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் அவருக்கு ஆக்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ அவர் அதை பத்தி கத்துக்கணும்னு நினைச்சாரு. அவருக்கு எது வரும் வராதுன்னு பாயிண்ட் பண்ணி வராததை டெவலப் பண்ண நினைச்சாரு. மறுபடி சென்னைக்கே வந்து ஆக்டிங் கத்துக்கவும் ஆரம்பிச்சாரு. பட் அவரோட முடிவை யாருமே மதிக்கல. எல்லாரும் அவரை டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க. ரீசன், அந்த டைம் அவருக்கு மேரேஜ் ஆகி இருந்தது. சோ ஃபேமிலி சைடு சுத்தி இருந்தவங்க மூலமா நிறைய பிரஷர் அண்ட் டிமோட்டிவேஷன் தான் அவருக்கு வந்து சேர்ந்தது. இருந்தாலும் மேனிஃபெஸ்டேஷன்னால அவர் மைண்ட்ல இருந்த பிலீஃப் அப்புறம் ஆர்வம் அவரை கிவ் அப் பண்ண விடல. இந்த விஷயங்கள் தான் அவர் இன்னர் வேர்ல்டு ஸ்ட்ராங்காக காரணமா அமைஞ்சிச்சு. இல்லை உங்களுக்கு வந்து 7.5 சனி பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் சினிமாவில் கொடி கட்டி பறப்பீங்க, நீங்கள் திரும்பி போயிடுங்க ஃபாரினுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னேன் இல்லடி 7.5 சனி பிடிச்சா ரொம்ப நல்லது. அவர் வந்து கெடுதல் பண்ணல, அவர் ஒன்று கற்றுக்க சொல்கிறார். 10 வருஷம் கழிச்சு நான் வந்தோடனே சினிமாவில் தூக்கி உச்சானில் உட்கார வைப்பாங்களா? எனக்கு வேலை தெரியணும்ல, வேலையாவன் எனக்கு கற்றுக் கொடுப்பான். இங்கே இருந்தால் தான் நான் கற்றுக்க முடியும். கரெக்ட் தானே? அப்போ நான் இங்கே இருக்கணும். இப்போ 7.5 சனி பிடிக்கிறது ரொம்ப நல்லது, நான் இங்கேருந்து கற்றுக்கிறேன்னு சொன்னேன். இது ஏன் சொன்னேன்னா, நான் கஷ்டப்பட்டு வரல, கற்றுக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வரேன்.
நம்ம ஆசைப்பட்டது நம்ம கிட்ட வந்தே தீரும். இது இந்த பிரபஞ்சத்தோட விதி. ஆனா அது வந்து சேர்ற வரை நம்மளோட ட்ரீமை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறது மேபி யூனிவர்ஸ் நமக்கு வச்ச டெஸ்டா கூட இருக்கலாம், இல்ல நம்ம எவால்வ் ஆகுறதுக்கு யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கிற டைம் பீரியடாவும் இருக்கலாம். பட் நீங்க ஆசைப்பட்டது நடக்கலனா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணமே தவிர யூனிவர்ஸ் இல்லவே இல்லை. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் சேதுபதி அவர் ட்ரீம் நடக்கிற கத்துக்கணும்னு முடிவெடுத்தாரு. சின்ன ரோல்னாலும் சரி அதை செய்யணும்னு முடிவெடுத்தாரு. அதுக்காக உழைக்கவும் ஆரம்பிச்சாரு. நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலை தெரியாம நீங்க நிக்கிறீங்கல்ல, அதுதான் பெரிய அவமானம். வெளியே இருந்து ஒருத்தன் சொல்றத உள்ள இருந்து ஒருத்தன் கேள்வி இருக்கல, அதுதான் பெரிய அவமானம். ஆசையில போய் நின்றுவீங்களா, டைரக்ட் சீன் குத்துருவோன்னா அவங்க நடிக்கல அவர் திட்டுறாரு, அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு வேலை தெரியலன்னு ஒண்ணு உணர்றீங்க தெரியுமா, அதுதான் பெரிய அவமானம். அது தேவை. என்னதான் ரொம்பவே கஷ்டப்பட்டு சினி ஃபீல்டுக்குள்ள போயிருந்தாலும் அவருக்கு நடிக்க சுத்தமா வரல தெரிலன்றது ரொம்பவே உண்மை. இன்ஃபேக்ட் கேமரா முன்ன எப்படி நிக்கணும்னு கூட தெரியாம இருந்தாரு. நடிக்க தெரியாததால நிறைய அவமானங்கள் சந்திச்சாரு. ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் முன்ன வந்தாலும் அவரோட மனசுல இருந்த பிலீஃப் அவரை கிவ் அப் பண்ண விடல. கொஞ்சம் கொஞ்சமா அவர் நடிக்க கத்துக்க அவருக்கு ரொம்பவே கான்பிடன்ஸ் ஏறிச்சு. அவர் மனசுல இருந்த பிலீஃபும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு. சின்ன சின்ன ரோல்ஸ் அவர் பண்ண அவர் மனசுல இருந்த பிலீஃப் ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது திஸ் டைம் மனசளவுல மட்டும் நம்பின விஷயம் ரியாலிட்டிலையும் வந்து சேர்ந்துருச்சு. கஷ்டமான டைம் எல்லாம் அவர் தாண்டிட்டாருன்னு அவருக்கே புரிஞ்சிருச்சு. அவரை முழுசாவே இந்த யூனிவர்ஸ் தயாரும் செஞ்சிருச்சு. உலகம் உங்களை என்னவா பார்க்கறது வேற, நீங்க உங்களை என்னவா பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி நிர்வாணமா இருக்கீங்க, உலகத்துக்கு முன்னாடி தான் விதவிதமான உடைகள் நிறங்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்க்குறோன்னு. இப்போ ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசலாம் சொல்கிறேன். ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஹீரோ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஹீரோ ஆகணும்லாம் ஒரு ஆசை இல்லை. எங்கே போனாலும் ஹீரோ ஃப்ரெண்டாகவே நிற்க வைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் இருந்துட்டு. இப்போ ஒரு ஹீரோங்கிறது என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அந்த கதையோட முக்கியமான எமோஷன் அவன் மேலே ட்ராவல் ஆகுது. அப்போ அவன் ஹீரோடா. ஸோ அது என் மூலமாக நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால நான் அப்படி தேடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் தேடி போக ஆரம்பிச்சேன். அப்படி போனதுனால கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டெல்லாம் அறிமுகம் ஆரம்பிச்சேன். அப்படி வரும்போது எனக்கு நடிக்க தான் தெரிஞ்சது. எனக்கு காமெடி வருதா, எனக்கு சீரியஸ் வருதா, எமோஷன் வருதா, ஓகே இப்போ நடிச்சா மட்டும் போதில்ல, நடிச்சு மற்றவங்க பார்த்து அது என்னவா சொல்றாங்க. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு எஸ்ஜே சூர்யா இன்டர்வியூல சொல்ற மாதிரி தான் இந்த யூனிவர்ஸும் வேலை செய்யுது. இந்த விஷயத்தை தான் இங்கிலீஷ்ல லா ஆஃப் சிங்க்ரனாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆழ்மனதோட ஆசை ஸ்ட்ராங்கா இருக்கப்போ நம்ம அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா தயாரான பின்ன அடுத்த ஸ்டெப் நம்ம வைக்க வேணும். யூனிவர்ஸே அதை நமக்காக செய்யும். அதாவது நம்ம மீட் பண்ற ஆளுங்க, நம்ம போற இடம், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்னு எல்லாமே நம்ம ட்ரீம் சக்சஸ் ஆக யூனிவர்ஸே நமக்கு ஏற்படுத்தி தரும். இதே விஷயம்தான் விஜய் சேதுபதி சார் லைஃப்லையும் நடந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டாவே மற்றவங்களை காட்டிலும் சினி ஃபீல்டில் சக்சஸ் ஆனார். எல்லாமே அவருக்கு பெர்ஃபெக்டா நடந்துச்சு. 0 to ஹீரோவா தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஆக்டராகவும் விஜய் சேதுபதி ஆனார். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்க லைஃப் மாற்றும் அப்படின்ற ஹோப்போட இந்த வீடியோ முடிக்கிறேன். இதே மாதிரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க லைஃப்ல எப்படி மேனிஃபெஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்ட், பி பிரசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.